Hiii Friends, welcome to Vengaya cafeteria. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான ஒரு ஆனியன் சட்னி ரெசிபி பார்க்க போறோம். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்த்த பின்னாடி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நீங்க Subscribe பண்ணலன்னா Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் 4 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஆனியன் சட்னிக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி இந்த சட்னிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு முழு உளுந்து ஆட் பண்ணணும். உங்கள்கிட்ட உடச்ச உளுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாதி உளுந்தாக இருந்தது அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுங்கள். முழு உளுந்தாக இருந்தது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுங்கள். உளுந்தை நல்லா சிவக்க வறுக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது. கருகிருச்சு அப்படின்னா டோட்டல் சட்னியே வேஸ்ட் ஆயிரும். இப்போ உளுந்து நல்லா சிவக்க வறுத்துருச்சு. இந்த டைமில் நம்ம காஞ்ச மிளகாய் வத்தலை ஆட் பண்ணிக்கலாம். 5லேருந்து 6 மிளகாய் வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே 2 பல் பூண்டும் போட்டுக்கலாம். இப்போது இந்த 3 பொருளும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்கிறனால நல்லா அரைப்படும். முழுசாக போட்டால் தான் வேகமாக அரையாது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போது இந்த டைமில் ஒரு சின்ன தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். தக்காளி ஒரு புளிப்பு டேஸ்ட்டு தரும். தக்காளியும் ரொம்ப வதக்க தேவையில்லை. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒவ்வொரு பொருளும் நல்லா ஹீட் ஆனால் போதும். அவ்வளோதான். இப்போ கூடவே ஒரு சின்ன சைஸ் புளியும் போட்டுக்கலாம். போட்டு இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னியில் நம்ம 4 வகையான டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியும். வெங்காயத்தோட இனிப்பு சுவை, தக்காளி புளியோட புளிப்பு சுவை, உப்பு, காரம், இந்த மாதிரி 4 வகையான சுவையும் ஒரே சட்னியில் நம்ம ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன பின்னாடி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஃபைனலாக கடுகு உளுந்து போட்டு தாளித்து நம்மளோட சுவையான ஆனியன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ட்ராவல் டைமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லெண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதோட சுவை ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.